வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ ஆத்தா வீட்டுக்கு போய் இன்னையோட 2 மாசம் ஆச்சு. ஊர்ல பொங்க வருது, புதுப்பானையில பொங்க வச்சு அத அவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன். எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ, நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடிஞ்சிருச்சு. சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாய மெல்லுவாளுக, அவள் கிடைச்சா விடுவாளுகளா? நான் தான் அவளை வாழா வெட்டியாக்கிய வாத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக. எல்லாம் என் தலை விதி. ஏண்டி குண்டா சட்டிக்குள்ள விழுந்த நண்டு மாதிரி லொடலோடன்னு பேசிட்டு இருக்கிற? அவதான் அன்னைக்கே தாலி அத்தரிச்சிட்டு போயிட்டாளே, அவ பேச்சியா இந்த வீட்டுல பேசுற? இதுக்கு தான் கோம்பியில பொண்ணு பார்த்தேன், அவ கோவக்காரின்ட்ட. பண்ணபுரத்துல பொண்ணு பார்த்தேன், அவ பணக்காரின்ட்ட. சார் பெருநாளையிலாவது பொண்ணு பார்க்கலான்னு அவ பேச்சு எடுக்காதுன்ட்ட. உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்காக அண்ணன் பொண்ணை தான் கட்டுவேன் நீ, அத்தை மகளை தான் கட்டுவேன் நீ, இவனு ஒத்த கால நின்னீங்களே. இப்ப எல்லாம் மயிருக்கு பேசுறீங்க. இந்த பார், உடஞ்ச சட்டி ஒட்டாது. அவ பேச்சு எடுக்காத, அவனை நிம்மதியா சாப்பிட விடு. வாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும். அவதான் குவச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவ ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு. இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல. பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் வாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம். முக்கா துட்டுக்கு உதவலைன்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை. கடைசி காலத்துல பேரம் பேத்திகளை பார்த்து பீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன். அதுக்கும் எனக்கு குடுப்பனை இல்லாம போயிரும் போல் இருக்கே. ஓடி இவன் கூட போ, பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான். வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு. பேச வந்துட்டாயா? ஏய், இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையிலிருந்து சூரக்கோட்டை வரைக்கும் வரிசையா போன கொண்டு வந்து பாடுற. சித்தப்பு, நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆத்தாவுக்கு 25 வருஷமா குழந்தை இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க.